நீ யாருடி? ஓஹோ, இவளுக்கு பக்கவாத்தியமா? நீதான் இவளுக்கு இந்த அசிங்கமான யோசனையெல்லாம் சொல்றவளோ? அது சரி, இவ மட்டும்தான் இப்படியா இல்ல நீ அப்படிதானா? வாய முடிய வா போலாம். போடி போ. அசிங்கம் தெருவுக்கு வந்துச்சுன்னு ஓடுறியா? ஏண்டி நீ கடை வச்சு துணிதான் தைக்கிறியா இல்ல வேற எதனா தொழில் பண்றியா? உங்க ஒழுக்கெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன? ஏய் நிறுத்தடி. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ ஒரு பொம்பளை தானே? பொம்பளைங்களை இப்படி கீழ்த்தனமா பேசுறியே, என்ன தெரியும் உனக்கு அவங்கள பத்தி? புருஷன் வேலைக்காக வெளிநாட்டுல இருக்கிறப்போ இங்க தனியா குழந்தைங்களை பாத்துக்கிட்டு புருஷன் கூட போன்லயே குடும்பம் நடத்துறாளே, அவளும் பொம்பளை தான். ராணுவத்துல இருக்கிற புருஷனை பார்க்க முடியாம அவன் போட்டோவே பாத்துக்கிட்டு இங்க வாழ்க்கைய வாழறாளே, அவளும் பொம்பளை தான். ஏன் புருஷன் செத்ததுக்கு அப்புறமும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம அவனை நினைச்சே வாழறாளே, அவளும் பொம்பளை தான். காலம் எவ்வளவோ மாறி இருந்தாலும், கலாச்சாரம் கெட்டு போயிருந்தாலும், இன்னும் கற்ப பெருசா நினைக்கிற பொம்பளைங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க. முதல்ல நம்ம ஒழுக்கம் என்னங்கிறது நம்ம மனசாட்சிக்கு மட்டும் உண்மையா இருந்தா போதும். அத மத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு பொண்ணு தப்பு பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்கு புருஷன் கூட இருக்கணும், புருஷன் கூட இருக்க கூடாதுங்கிற அவசியமே கிடையாது. புருஷன் இல்லாத பொண்ணுங்க தான் தப்பு பண்ணுவாங்களா? ஏன் புருஷன் இருந்து தப்பு பண்ற உன்ன மாதிரி பொம்பளைங்க யோகியத்தை பத்தி நான் பேசட்டுமா? ஏய், என்னடி அடுக்கு மொழியில வசனம் பேசுற? ஏன் யோகியத்தை பத்தி நீ பேசுறியா? நான் யாருன்னு தெரியுமா? ஏய், நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேண்டி. ஏய், என்னடி கத்துற?